சுக்கி ஸ்டோரிஸ். ஒரு ஊர்ல ஒரு ஏழை மீனவன் வசித்து வந்தான். அவனை எல்லாரும் துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அவன் வந்தாலே நல்லது நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க. யாரும் அவனை மீன் பிடிக்க துணைக்கெல்லாம் கூட்டிட்டு கூட போக மாட்டாங்க. இதனால அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். வருமானமும் இல்லாம அவனுக்கு கல்யாணமும் ஆகவே இல்லை. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் உயரமான மலை மேல ஏறி தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அது போலவே மலை மேல ஏறினான். மனசுக்குள்ள கடவுளை கும்பிட்டான். நான் பிறந்ததும் எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால பசியோட வாழ முடியல, நான் சாகுறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அவனை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் திரும்பி பார்த்தான். அங்க ஒரு தாத்தா நின்னாரு. ஏன் தாத்தா என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டான். தாத்தா நீ சாகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவன் எனக்கு தொழில் செய்யவே முடியல, என்னை யாரும் வேலைக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாழ வழியே இல்லை தாத்தா, சொந்தமா படகும் இல்லை, வலையும் இல்லை, எனக்கு வேலையும் இல்லை, வருமானம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால நான் சாகத்தான் வேணும் அப்படின்னு சொன்னான் அவன். அப்படியா, சரி நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி தாத்தா ஒரு வலையை கொடுத்தாரு. இந்த வலையை கொண்டு போய் கடல்ல 3 தடவை வீசு, அதுல உனக்கு வாழறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அவனும் வாங்கிட்டு போனான். நேரா கடலை நோக்கி போனான். 2 தடவை வீசினான், வலையில எதுவுமே கிடைக்கல. 3வது தடவை வீசும்போது வலையில கொஞ்சம் கனமா ஏதோ சிக்குச்சு. பார்த்தா ஒரு மீன் இருந்துச்சு. அந்த மீனை பார்த்தோன்னே இவனுக்கு யோசனை ஆயிடுச்சு. ஏதோ ஒரு தாத்தா கொடுத்துட்டாரு, ஒரு மீன் சிக்கி நாம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான். அதை பார்த்ததும் அவனுக்கு வருத்தம். இந்த ஒரு மீனால நாம எப்படி வாழ முடியும்? சரி இப்ப சாப்பிடறதுக்கு உணவுக்காவது ஆச்சு, பசியாவது தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். போனதும் மீனை வெட்டுறதுக்காக கத்தியை எடுத்தான். அப்ப டக்குன்னு என்னை வெட்டாத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவனு எங்க இருந்து கேக்குது சத்தம் அப்படின்னு சொல்லி தேடுனான். ஒரு பக்கமும் காணோம். மீனை தவிர வேற யாரும் இல்ல. அந்த மீன் நான் தான் பேசுறேன், தயவு செஞ்சு என்னை வெட்டாதன்னுச்சு. இவனுக்கு ஆச்சரியமா பார்த்தான். அப்புறமா எனக்கு ரொம்ப பசி, பல நாளா பட்னியா இருக்கிறேன், உன்னை சாப்பிடலைன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மீன், என்னை கொன்னா உனக்கு இப்போ ஒருவேளை உணவு தான் கிடைக்கும், ஆனா நான் உனக்கு எப்பவுமே கஷ்டம் இல்லாம வாழ வழி சொல்றேன், உனக்கு எது வேணும்னு நீயே யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. மீனவனும் யோசிச்சுட்டு, ஒருவேளை உணவை விட எப்பவும் வாழ வழி கிடைக்கிறது தானே நல்லது அப்படின்னு நினைச்சு சரி நீ வழியே சொல்லுன்னு சொன்னான். அந்த மீன் சொல்லுச்சு, நாளைக்கு நீ கடலுக்கு போய் இந்த வலைய வீசு, அப்போ உனக்கு வலையில ஒரு அழகான பொண்ணு கிடப்பா. அவ ஒரு பணக்காரனுடைய ஒரே செல்ல மகள். அவளுக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. அது பிடிக்காம அவ சாகறதுக்காக கடலுக்கு வருவா. நீ உன் வலைய வீசும் போது அதுல அவ மாட்டிக்குவா. நீ அவளை காப்பாத்திட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுரு. அவங்களுக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு அந்த மீன் சொல்லுச்சு. இவனும் அதே போலவே வலையை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனான். மீன் சொன்ன மாதிரியே வலையை வீசினான். மீன் சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வலையில மாட்டினான். அவனும் அவளை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனான். அவங்க அப்பா கிட்ட, ஐயா உங்க மகளை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி ஒப்படைச்சான். அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி என் மகளை காப்பாத்திட்டீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவன், எனக்கு ஒரு பெரிய படகு ஒண்ணு வாங்கி கொடுங்க, எனக்கு அது போதும்னு சொன்னான். அதுலயே நான் உழைச்சு சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவருக்கு ஒரே ஆச்சரியம். பணமும் பொருளும் கேட்காம உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்ற, நீ ரொம்ப நல்ல பையன், உன்னையோட நல்ல மருமகன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி அவர் பொண்ணை அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவன் கேட்டபடியே படகும் கொடுத்தாரு. அவனும் கடல்ல கொண்டு போய் அந்த அரிசி மீனை விட்டுட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுக்கி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகள் கேட்கலாம்.